மலாயா பல்கலைக்கழக பெர்னாடா சிஸ்வா மண்டபத்தில் மே 22ஆம் தேதி கவியரங்கம் நடைபெற்றது. ஏனைய அரங்குகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு இலக்கிய நெஞ்சங்களின் இதயம் கவர்ந்த கவியரங்கம் கவிக்கோ முனைவர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இவ்வரங்கில் மலேசியா, தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர் நாடுகளைச் சேர்ந்த கவிஞர்கள் இனிய தமிழில் கவி பாடினர். மேலும் இதன் போது மலேசியா துணை அமைச்சர் மாண்புமிகு டத்தோ மு சரவணன் அவர்கள் உரை நிகழ்த்தினார். கவிதை என்பது வெறும் சாயங்கால சந்தோஷத்திற்காக பாடுவதல்ல, ஒவ்வொரு இதயத்தையும் சென்று சேர வேண்டியது. ஆகவே இங்கே இருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டின் வாயிலாக மலேசிய தமிழர்களுடைய மத்தியில் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களுடைய மத்தியிலும் டாக்டர் இக்பால் அவர்களும் அவருடைய சகாக்களும் நிரந்தர இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். தமிழ் உள்ளவரை, தமிழ் நெஞ்சம் உள்ளவரை உங்களுடைய புகழ் இந்த நாட்டிலே நிலைத்து இருக்கும். நெஞ்சை பதைக்க செய்யும் மற்ற அச்சமெல்லாம் பறந்தோடும் இறை அச்சம் படிந்து விட்டால், நெஞ்சை பதைக்க செய்யும் மற்ற அச்சமெல்லாம் பறந்தோடும் இறை அச்சம் படிந்து விட்டால், புதை அச்ச பேய்களை என்றார்கள், கேட்டு புதைத்தவர்கள் எல்லாரும் விடுபட்டார்கள். தொழத்தக்க அல்லாவை தொழாதவர் ஆனாலும், பழுதான செயல்களையே பற்பளவாய் செய்தாலும், 70 முறை கூட ஏற்றவரை மன்னித்தல் விழுமியனர் பணிவென்றே விளக்கினார் நம் நாயகமே. கட்டளையிட்டு ஒதுங்கி நின்ற தலைவரல்ல நீங்கள், கற்களை சுமந்து கைகளை புண்ணாக்கிக் கொண்ட பெருந்தகை. ஏசிய கிழவிக்காயும் ஏந்திய சுமைகள் தலைக்கணம் இல்லா உங்கள் கணங்களை உறுதி செய்தன. உங்கள் நெறிமுறைகளிலே இந்த உம்மத் தீ வைத்துக் கொண்டிருக்கும் போது கூட நாளை மஹ்சரிலே யா உம்மத்தி என்று உம்மத்துக்களுக்காய் பூ வைக்க பூண்டிருக்கும் உங்கள் திட சங்கற்பத்தை எண்ணி என் உள்ளம் நடுங்குகிறது. உரை நீங்கிய கொடுவாளுடன் உயிர் வாங்கிட பாய்ந்தார், உரை நீங்கிய கொடுவாளுடன் உயிர் வாங்கிட பாய்ந்தார், உமர் காதினில் மறை வாசகம் செவியேற்றதை ஆய்ந்தார், விரைந்தோடியே நபிநாதரின் கரம் தேடியே சேர்ந்தார், விடியால் அளவெடுத்தார், நபி அணைத்தார், இவர் சாய்ந்தார். அன்புக்கு ஓர் ஓமையை அறிமுகப்படுத்தவே, அன்புக்கு ஓர் ஓமையை அறிமுகப்படுத்தவே அண்ணல் நபிகளை அனுப்பி வைத்தனர். விளக்கில் இருந்து வெளிச்சம் விலகலாம், வெண்ணிலிருந்து நீலம் பிரியலாம், அண்ணல் நபிகோனின் வாழ்வில் இருந்து அன்பை ஒருபோதும் அகற்ற முடியாது. நிழலில்லாத நிலவே ஒளியே, அளவில்லாத அருளே பொருளே, செலவில்லாத செகத்தின் வரவே, நிலமில்லாத நீல் புவி அரசே, அடைக்கலம் காத்தீர் அருட்கொடை யானீர், படைக்கலம் கண்டீர் பதிரினில் வென்றீர். உள்ளூரில் சொல் கேட்க நாதி இல்லை, ஓய்ந்திருத்தல் திருத்துதர் மீது இல்லை, தள்ளியுள்ள ஊர்களுக்கு நடந்தே சென்றார், தாயிசு நகர மக்களுக்கு அழைப்பு தந்தார், எள்ளி நகையாடி அவர் ஏக தெய்வம் ஏற்பது இழிவு என்று மறுத்தார். எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யாரென்று கிழவி கேட்டாள். எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யாரென்று கிழவி கேட்டாள். அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமது நான் தான் என்றார். அருள் என்ற சொல்லுக்கு பொருளாக புவி வந்த அண்ணலே எங்கள் உயிரே, அருள் என்ற சொல்லுக்கு பொருளாக புவி வந்த அண்ணலே எங்கள் உயிரே, அருளாளன் மறையிலே அத்தனை உலகுக்கும் அருள் என்று போற்றும் நபியே, மருளுண்ட பாலையில் மறை என்ற இறைஞான மழை கொண்டு வந்த முகிலே,
அண்ணல் நபியின் அழகிய பண்புகளை கண்ணல் கவிதைகளில் களிப்பூர கேட்டு வந்தோம். பாவை அழகி என்றால் பார்த்து ரசித்தால் மட்டும் போதுமா? பர்த்தாவாய் ஆனால்தானே பரமசுகம். பாவை அழகி என்றால் பார்த்து ரசித்தால் மட்டும் போதுமா? பர்த்தாவாய் ஆனால் கணவன் அர்த்தம். பர்த்தாவாய் ஆனால்தானே பரமசுகம். அதுபோல கீர்த்தி நபி பண்புகளை கேட்டால் மட்டும் போதாது, நிக்கா செய்து கொள்ளுங்கள். பொதுவாக எனக்கு இஸ்லாமியை பற்றி அவ்வளோவாக எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா இங்கே நம்ம தமிழர்கள் பற்றி தான் நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கும். இதான் நான் முதல் தடவை இந்த மாநாட்டுக்கு, இஸ்லாமியர்கள் மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறது. அதோடு இங்கே நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசுனதில்லை, இதுக்கு வந்தானே ரொம்ப கற்றுக்கிட்டோம். ஸ்ரீலங்கா சரி தமிழும் சரி பேசி தமிழ் நல்லா பேச வருது. இப்போ ஒன்றும் நல்லா இருக்கு முன்ன விட. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் ரொம்ப விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அதுவும் பொதுவாக தமிழ் பற்றி ரொம்ப அதிகமாக நான் தெரிந்து கொண்டேன். இன்னும் எனக்கு கற்க வேண்டியது நிறைய இருக்கின்றது. அதனால் மென்மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையா நடந்தால் எங்களுக்கு இன்னும் நாங்கள் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கின்றன. இங்கே பார்க்கும்போது தமிழோட இலக்கியோட மாநாட்டை பார்க்கும்போது எல்லா நாட்டில் உள்ள மக்களும் தமிழ் இஸ்லாமியோட இதை கருத்துரைக்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கிறது தெரியுது. நான் பாரிஸ்லேருந்து வந்திருக்கிறேன், ஃப்ரான்ஸு. அது ஒரு ஆள் அந்த இதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகாநாடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலேசியா தமிழுக்கெலாம் ரொம்ப பெருமமான நாள், ரொம்ப சந்தோஷம். மலேசியாவில் இப்படி ஒரு இது நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சிறப்பான அனுபவங்கள், இந்த நாடும் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க குளிர்ச்சியாக இருக்குது, பசுமையாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே விருந்தோம்பல் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நாட்டுடைய மக்கள் நல்ல அன்போடு இருக்காங்க. இந்த நிறைவு பெறுகின்ற இந்த நாளிலே நிச்சயமாக இது ஒரு வெற்றி மாநாடு என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இருந்தது. மே மாதம் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களாக சிறப்பாக நடைபெற்ற மாநாட்டின் நிறைவு விழா மலாயா பல்கலைக்கழக பெர்னாடா சிஸ்வா மண்டபத்தில் மே 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மலேசிய முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். இறைவனுடைய அச்சத்தோடு சொல்கிறேன், நாங்கள் எங்களால் ஆன எல்லாவற்றையும் செய்தோம். உங்களை மகிழ்ச்சியாக உபசரிக்கிறோம். அதில் எந்த அளவு நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்ட எதையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு மலேசியாவிலே மிகச் சிறப்புற நல்ல விருந்தோம்பலோடு, நல்ல தங்குகிற வசதிகளோடு, நல்ல போக்குவரத்து வசதியோடு, நல்ல மாநாட்டு மண்டப வசதிகளோடு, புதிய தொழில்நுட்ப உத்திகளோடு, ஊடக அனுசரணைகளோடு எங்களை சரியான முறையிலே கவனித்து எந்த குற்றமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் எங்களை சரியாக கவனித்தமைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு என்ற தலைப்போடு இந்த மாநாடு நடத்தப்பட்டாலும் மாநாட்டின் இலக்கு ஒட்டுமொத்த தமிழ் மொழியின் பெருமைகளை எடுத்து இயம்புவதும் அந்த பெருமைக்குரிய இலக்கிய கருவூலங்களை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் இலகுவான முறைகள் குறித்து ஆராய்வதுதான் இந்த மாநாட்டின் பணியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்வின் அதிதிகளாக கலந்து கொண்ட எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் மிக தெளிவாக தெரிகிறது. இங்கிருக்கிற தமிழ் பேசும் முஸ்லிம்கள், உங்களுக்கு மத்தியிலும் வெவ்வேறு அமைப்புகள், வேறுபாடுகள், விதவிதமான போட்டி பொறாமைகள் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் மறந்து ஒன்றாக கூடி எங்களுக்கு நல்லதொரு விழாவை தந்திருக்கிறீர்கள்.
எங்கெங்கெல்லாம் தமிழ் முஸ்லிம்கள் வாழுகின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் மலேசியாவில் நீங்கள் எப்போது இந்த உலக தமிழ் இஸ்லாமிய மாநாட்டை நடத்தப் போகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்பார்கள். அதே கேள்வியைத்தான் டத்தோ ஜமாருல் கானிடம் கேட்டார்கள், அன்வர் ஹுசைனிடம் கேட்டார்கள், ஹாஜி இஸ்மாயில் ஷரீஃபிடம் கேட்டார்கள். இன்னும் யார் யார் யாரிடமெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். இன்று நாம் அந்த காரியத்தை ஒட்டு மொத்தமாக நின்று நடத்தி முடித்து விட்டோம். தமிழ் முஸ்லிம் இலக்கியவாணர்களின் அற்புதமான படைப்புகள் நெஞ்சங்களை நெகிழச் செய்கிறதல்லவா? லட்சிய வாழ்வுக்கு இஸ்லாமிய இலக்கியம் வரவேற்கத்தக்கதொரு பங்களிப்பினை வழங்கியுள்ளதெனலாம். இப்போது உலகுக்கு உரத்துச் சொல்லலாம், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி.